பராபவ வருஷத்திய ஆற்காடு காவே சீதாராமையர் சர்வமுகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2026-27க்கான வருஷ பலன்கள். இந்த பராபவ ஆண்டு வெண்பாவின் மழை வருடத்தின் பிற்பகுதியில் பொழியும் என்பது அர்த்தமாகும். மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரும். மேகாதிபதி சனி பகவான் வீட்டிலும் சூரியன் செவ்வாய் புதன் சனி நால்வரும் மீனத்தில் குரு வீட்டில் இருப்பதால் பல புதிய வைரஸ் நோய்கள் பரவ நேரும். சித்திரை மாத வருடப்பிறப்பு செவ்வாய்க்கிழமையில் வருவதால் நல்ல மழையும், ஆடி 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாயின்றி தவிக்க நேரும். முக்கிய நகர்ப்புறங்களில் முக்கிய சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும். ஆன்மீகம் நன்றாக வளரும். ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களுக்கு பல சாதுக்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிப்படைவர். சூறாவளி காற்று, அயல் நாட்டில் தீ பயம் ஏற்படும். ஈரான், ஈராக், இஸ்ரேல், பாலஸ்தீனம் கடும் பாதிப்பு ஏற்படும். தானியாதிபதி புதன் 11ஆம் ஸ்தானத்தில் நீசம் பெற்று இருப்பதால் ஆன்லைன் வியாபாரத்தில் வட மாநிலத்தினர் பல மோசடிகள் ஏற்படும். அடிக்கடி மின்சார துண்டிப்பு ஏற்படும். மின்சார கட்டணம் உயரும். சாதிபதி சுக்கிரன் மேஷத்தில் நட்பு பலம் பெற்று இருப்பதால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும். பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும். ஆக இந்த பராபவ ஆண்டு பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும். அயல்நாட்டு ஒத்துழைப்புடன் பல புதிய தொழிற்சாலைகள் பல மாவட்டங்களில் அமைக்க நேரும். காவல்துறையில் கெடுபிடி அதிகமாக இருக்கும். அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொலைத்தொடர்புத்துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும். வனத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படையும். சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். பொதுவாக மக்களுக்கு தீராத விஷக்காய்ச்சல் பிரச்சனைகள் உண்டாகும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. இந்த ஆண்டு சூறாவளி, காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் கனமழை உண்டாகும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது.